ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யணுங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 3 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம தூளுப்பு எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நான் வேர்க்கடலையே நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை கூட சேர்த்துன உப்பெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து வேகட்டும். அது கூட இப்போ வேர்க்கடலையெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் கூட கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கூலில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வேர்க்கடலைலாம் ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு வருவாங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான வேர்க்கடலை சுண்டல் தயாராகிடுச்சுங்க. தேங்க்யூ.